ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog 3 ஆஃப் 2024. இன்றைக்கி நம்ம மதுரை சித்திரை திருவிழா vlog தான் பார்க்க போகிறோம். 12 நாள் திருவிழா. மதுரை மக்களுக்கு அந்த 12 டேஸும் ஹாப்பி டேஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு பிலீஃப் இருக்குது, இந்த மாதிரி 12 நாள் திருவிழா பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு. அதனால் எப்பயுமே 12 நாள் திருவிழாவும் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் என்னால் திருவிழா பார்க்க முடியல. விநாயக் ரொம்ப குட்டியாக இருந்தான். விநாயக் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான் திருவிழா பார்க்குறதுக்காக. இப்போல்லாம் அங்கே சேல் பண்ணுற பெலூன்ஸ், டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸில் இருக்கிற மாதிரி இல்லை, ஏர் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இப்போல்லாம். எல்லாம் பார்த்துட்டே க்ராஸ் ஆனோம். நாங்கள் எப்பயும் சாமி பார்க்குற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது தேர் இருக்கிற ஸ்ட்ரீட், அம்மன் சன்னதி. கூட்டம் சாமி வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சாமி பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சிட்டிக்குள்ளே எப்போ வந்தாலுமே கடலை, கிழங்கு இதெல்லாம் வாங்குவோம். சாமி வர்றதுக்கும் டைம் ஆகும். ஸோ நிறைய சேல் பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி வாங்குறது. வாங்கிட்டு அப்புறம் எப்பயுமே சாமிக்கு கும்பிடுறதுக்கு முன்னாடி பூ வைக்கிறது நல்லது. அதனால் நாங்கள் இங்கே உள்ளே வந்து தான் பூவும் வாங்கினோம். 10 ருபீஸ் தான் ஒரு பொட்டணமும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கியாச்சு. மாங்காய், சுண்டல், பட்டாணி, கிழங்கு எல்லாமே சேல் பண்ணாங்க. காரம் வேணும்னாலும் நம்ம பொடி வாங்கிக்கலாம். மை டாட் இஸ் ஈட்டிங். அப்படியே அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் எப்பயும் சாமி பார்க்குற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மதுரைனாலே ஸ்பெஷல் என்னென்னா ஜிகர்தண்டா, பரோட்டா. ஃபுட்னாலே மதுரையில் ஸ்பெஷல் தான். அப்புறம் மல்லிகைப்பூ. இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளியில் எங்கே போய் சாப்பிட்டாலும் பிடிக்காது. மதுரையில் வந்து தூங்கா நகரம், அதனால் ஃபுட் எப்போயுமே கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஃபுட். வெளி இடத்த கம்பேர் பண்ணுறப்ப மதுரையில் ரொம்பவே நல்லா இருக்கும். மதுரை மக்களுக்கு தெரியும். வெளியிலேருந்து வந்து இங்கே டேஸ்ட் பண்ணுறவங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க, சென்னை பீப்புள் இந்த மாதிரி மதுரையில் சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து வாங்கியாச்சு. நாங்கள் போகிற வழியில் பயங்கர டிராஃபிக் வேறு. அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டோம். ஒரு இடத்துல நாங்கள் இறங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து க்ராஸ் பண்ணி போயிட்டோம். வீட்டிலேருந்து எந்த வெஹிக்கிளுமே எடுக்கலை. ஆட்டோ ஹையர் பண்ணி அப்படியே சாமி பார்க்க போகிறப்ப எடுத்த வீடியோ அது. சிட்டிக்குள்ளே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஃபெஸ்டிவல் டைம்னால் சொல்லவே வேண்டாம். க்ராஸ் பண்ணவே முடியல ரோட். எந்த வெஹிக்கிள் கொண்டு வந்தாலும் நம்ம மூவ் பண்ண முடியாது சிட்டிக்குள்ளே. நாங்கள் போகிற வழியில் நிறைய அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட் மாதிரி இருக்கும். எலும்புச்சம்பழம், மாலை, சாமிக்கு தேவையானது வாங்கலாம். இங்கே ஹோல்சேல் ஷாப் இருக்கும். இங்கே பலசரக்கு கடையிலலாம் திங்ஸோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2000க்கே நிறைய வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு தேவையானது ஃபுல் வாங்கலாம். சாமிக்கு தேவையான மாலை எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற வழியில். சந்தனம் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம கடலை வாங்கியிருக்கோம். இது ஆன் த வேல வந்து இது எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கோபுரம் இருக்கும். கோபுரம் எல்லாமே டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே எல்லா சாமி மாதிரியுமே குழந்தைங்கள அலங்கரித்து கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பொண்ணு மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. மற்ற எல்லாருக்கிட்டேயுமே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. நான், விநாயக் இந்த பொண்ணுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த பொண்ணு. அழகான அலங்காரம் கூட. நீட்டாக அவங்க மம்மி மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சிலர் சாமிக்கிட்ட நேர்ந்துப்பாங்க, எனக்கு இந்த குழந்தை வேணும், அந்த குழந்தை வேணும், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. சிலர் வருஷம் குழந்தைங்கள அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. விநாயகர் கூட்டத்தை பார்த்துட்டு பேனு முழிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபோட்டோக்கு கூட போஸ்ட் கொடுக்கல. ஐ வாஸ் ஃபோர்சிங் ஹிம் டு see the கேமரா. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி பாரு, கேமரா பாரு, ஃபோட்டோ அங்கே பாருன்னு. அப்புறம் தான் சிரித்தான். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். நல்லா அழகாக கிளி வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பெலூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் விநாயகருக்கு திருவிழா ஞாபகமாக ஏதாவது ஒன்று வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சாமி பார்த்துட்டு வர வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் இது சித்திரை திருவிழா ஃபேமஸ் மிட்டாய், அதனால் இதையும் கேப்சர் பண்ணேன். திருவிழாவில் இது ஒரு ஃபேமஸான ஐட்டம்.
அப்புறம் கிராண்ட் ஃபாதர்ஸ் லவ். இந்த மாதிரி எங்கள் அப்பா தோள் மேலே உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப வேர்க்குது விநாயக் பாவம். அவனும் கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டான். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே வந்ததே இல்லை. அதனால் எங்கள் அப்பா தோளில் உட்காந்துட்டான். சாமி உண்டியல். சாமி வர்றதுக்கு முன்னாடி சாமி உண்டியல் வந்துடும். அப்புறம் எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க சாமி வர்றதுக்கு முன்னாடி. குழந்தைங்கள்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி குழந்தைகள் அழகாக சாமி அலங்காரமும் பண்ணிட்டு வருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அம்மன் மாதிரி, அப்புறம் கருப்பசாமி மாதிரி, முருகன் வேஷம் இதெல்லாமே போட்டு வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அப்புறம் மேளதாளமெல்லாம் கூட வரும். சாமி வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படி மூவ் ஆகிட்டு தான் அப்புறம் தான் சாமி வருவாங்க. விசிறியும் வச்சு வீசிட்டே இருப்பாங்க. முதல்ல விநாயகர் தான் வருவார். முதற் கடவுள் விநாயகர் வருவார். அதுக்கப்புறம் அவரோட தம்பி முருகன் வருவாங்க. அப்புறம் திருவிழாவில் எப்பயுமே பிரியாவிடைன்னு ஒரு அம்மன் வருவாங்க. அதில் எப்படி அவங்களுக்கு பிரியாவிடை அம்மன் பேர் வந்துச்சுன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மீனாட்சி அம்மனுக்கு ஆட்சி செய்கிற பொறுப்பு இருக்குது. அவங்க மக்களையும் பார்த்துக்கணும், ஆட்சியும் செய்யணும். இதில் எங்கே அவங்களோட கணவரை பார்த்துக்க முடியாதுன்னு கவலைப்படுறாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க கணவரை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க பிரியாவிடை அம்மனாக அவதரித்து சொக்கரோட வலம் வராங்க. மீனாட்சி அம்மன் தான் அந்த பிரியாவிடை. ஒரு சாமிக்கு நிறைய பேர் இருக்கும், நிறைய அவதாரம் இருக்கும். மீனாட்சி அம்மன் தான் பிரியாவிடை அவதாரம் எடுத்து அவங்க கணவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சொக்கநாதர் பிரியாவிடைக்கு பின்னாடியே மீனாட்சி அம்மன் வராங்க. இவங்களுக்கு அப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார். அன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் விநாயக்கு வாங்கலான்னு. சாமி கும்பிட்டு கிளம்புறப்போ நான் வாங்கிட்டேன் விநாயக்கு. இந்த டாய் தான் நான் வாங்கினேன். டாக். இதில் நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கூட்டத்தில் ரொம்ப வேர்த்தனால விநாயக் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த கடைக்காரர் தான் குட்டி பையன் அழுகிறான், இங்கே கூட ஃபேன் கீழே உட்காந்துக்கோங்கன்னு சொன்னார். இந்த மனசு தான் கடவுள். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்னு. அங்கே போய் உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே அவன் அழுகையை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டான். அவர் நெய், வெண்ணெய், இப்போ தேன் இதெல்லாம் சேல் பண்ணுறாரு. நான் கடையிலேருந்து கொஞ்சம் நெய், வெண்ணெய்லாம் நான் அங்கேருந்து கிளம்புறப்ப வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அம்மன் சன்னதியில் இருக்க இந்த கடை மீனாட்சி ஸ்டோர். என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் அவருக்கு பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். மதுரை மக்கள், நீங்கள் இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் ஆர் சேனல். டெய்லி நம்ம சேனலில் வர மினி vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் குக்கிங் டிப், ஹெல்த் டிப், ஸ்கின் கேர் டிப்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். See you in the next vlog. Take care. Bye.